ட்ரெண்டிங் இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் நாகார்ஜுன் அண்ட் யூ வாட்சிங் மீ அண்ட் ட்ரெண்டிங் இன்ஃபோடெயின்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிடத்தில் தூக்கம் வரைவிப்பது எப்படி, அதுக்குண்டான ஈஸியான வழி என்னன்றதை பார்க்க போகிறாங்க. முதலாவதாக நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போது எல்லாத்துக்குமே இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோன்னா தூக்கம் வர்றது. நைட்டு யாருக்குமே தூக்கம் வர மாட்டேங்குது, காலைல யாரால் எந்திரிக்க முடியல. இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காலையில் சீக்கிரமாக வேலைக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் நம்மளால் நைட்டு சீக்கிரமாக தூங்க முடியல, அதனால் லேட்டாக தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம அலாரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அன்றைக்கி நாளையே ஸ்பாயில் ஆகுது. ஸோ எப்பயுமே ஒரு ப்ரெஷரோடு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக தூங்கிட்டால் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி சீக்கிரமாக தூங்குறதுக்காக நான் எனக்கு யூஸ் பண்ணி பார்த்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆன மூணு ஈஸியான டிப்ஸை தான் சொல்லித்தர போகிறேன். இது சும்மா நெட்லேயும் எங்கேயோ படிச்சுட்டு சொன்னது கிடையாதுங்க. என் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆன டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ கவனமாக கவனிங்க, நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதலாவதான டிப்புங்க, இது கொஞ்சம் கேட்க காமெடியாக தான் இருக்கும், பட் ஆனால் இட்ஸ் கிளினிக்கலி ப்ரூவன். டாக்டர் ஆண்ட்ரூ வெயில்ன்றவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பல பேருக்கு இந்த டெஸ்ட்டை செஞ்சு பார்த்து இது 100% சக்ஸஸ் ரேட் கொடுத்த ஒரு டிப் தான் இது. ஸோ கவனமாக கவனிங்க. அதாவது உங்களோட நாக்கை வாயோட மேற்பகுதியில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு விடணும். நார்மலாக மூக்கு வழியாக மூச்சு விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா உங்களுக்கு கொட்டாய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஒரு நிமிஷம் அல்லது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூச்சு விட்டீங்க, அந்த பொசிஷனில் வச்சு மூச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்ச நேரத்துலேயே தூக்கம் வர ஆரம்பிச்சும், நீங்கள் சீக்கிரமாக தூங்கிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்பு. ப்ளஸ் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா டிப்ஸும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டாவது இருக்கிறது ஒரு ஒன்மா பாயிண்ட் டிப் மாதிரி தான். அதாவது நம்ம மண்டையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெத்தியிலேருந்து கையை வச்சுட்டே போங்க. அப்படியே மண்டை ஸ்கல் பெண்ட் ஆகும். அதாவது ஒரு இடத்துல கீழே இறங்கும், மேலே போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தால் கீழே இறங்கும். அதாவது அந்த நடு மண்டை, அந்த நடு உச்சியில் நீங்கள் கையை வச்சுட்டு ஒரு 3 தடவை இந்த பக்கமும் 3 தடவை அந்த பக்கமும் இப்படி ரொட்டேட் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் தூக்கம் வந்துடும், நீங்கள் தூங்கிடலாம். இது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்க சில நர்வ்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுற மூலிமா செரட்டோனின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை செக்ரெட் பண்ண வைக்கிறீங்க. அந்த செரட்டோனின்ற அந்த கெமிக்கல் தான் நம்மளுக்கு தூக்கம் வர வைக்கிறதுக்கான உண்டான கெமிக்கல். ஸோ அதை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுற மூலியமாக ஈஸியாக உங்களுக்கு தூக்கம் சீக்கிரமாக வந்துடும். இப்போது நான் ஃபஸ்ட் 2 சொன்னதும் 2 வர்மா பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ நான் மூணாவதாக சொல்ல போகிறது ஒரு டெக்னிக்ங்க. இது எப்படின்னா, இப்போது நீங்கள் நார்மலாக தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூங்குறப்ப யோசிச்சிட்டே இருப்பீங்க. ஒரு தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் யோசிச்சிட்டே இருப்போம். நீங்கள் அதுக்கு நம்ம படுத்துட்டு அதை யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு செவராக பார்த்து சாஞ்சுக்கணும். நீங்கள் சாஞ்சிட்டு உங்கள் முதுகுக்கு ஒரு தலாணி ப்ளஸ் தலைக்கு ஒரு தலாணி வச்சுக்கிட்டு, ஏன்னா செவரோட பாடி டச் ஆகக்கூடாது, கொஞ்சம் அப்படியே தூங்குற மாதிரியே உட்காந்துட்டே அந்த சாஞ்சிட்டு காலை மடக்கி வச்சுக்கலாம், அதை நீட்டி வச்சுக்கலாம் உங்களோட சௌரியப்படி. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் முக்கியமாக ஃபோனோட கூட யார்ட்டையும் பேசக்கூடாது, கண்ணுகளை திறந்து வச்சுக்கக்கூடாது. அப்படியே கண்ணை மூடிட்டு எதுவுமே பண்ணாமல் நம்ம நார்மலாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரியே உட்காந்த மேனிக்கே செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு தலாணி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே கொட்டாய் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏதாச்சும் யோசனை தான் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க, உட்காந்த மேனிக்கே தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த வாட்ச்மேன் தூங்கிட்டு இருப்பார், ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் தூங்கிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு பேசிக்காகவே நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் உட்காடுறப்போ சீக்கிரமாக தூக்கம் வர்றதுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பாடியில் இருக்குது, படுக்கிறத விட. ஸோ நம்ம அந்த உட்கார்றது மூலிமா நம்ம கொஞ்சம் எதுவுமே ஃபோன் நோண்டுறதும் இல்லை கண்ணை திறக்காமல் இருக்கிறதோ யார்ட்டையும் பேசாமல் இருந்தோம்னாலே போதும், நம்மளுக்கு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நேச்சுரலாகவே தூக்கம் வந்துடுங்க. இது 3 டிப்ஸுமே உங்களுக்கு நல்லா உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, தயவு செஞ்சு யாரும் அலார்ம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அலார்ம் ஏன் யூஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன்னா, அதாவது நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ
நம்மளோட பாடியோட பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நம்ம தூங்கும்போது ஒரு காமான ஸ்டேட்டில் இருப்போம். இப்போது திடீர்னு வந்துட்டு இந்த அலாரம் அடிக்கிறதுனா டக்குன்னு அந்த பிபி ஷூட் ஆகும், உங்களோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், உங்களுக்கு திடீர்னு அந்த ஒரு படபடப்பு ஏற்படும். இது பிற்காலத்தில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் பிளட் ப்ரெஷர், சுகர் வர்ற மாதிரி பலவிதமான டிசீசஸ் வர்றதுக்கான ஒரு காரணியாக இருக்குன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுதுங்க. ஸோ தயவு செஞ்சு அலாரம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நைட்டு வந்துட்டு இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரமாக தூங்க பாருங்கள். காலையில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் இன்னும் வேறு மாதிரி என்ன வீடியோஸ் போடலான்னு உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ். ஸ்டே டியூன்ட். பை.